எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இப்புத்தகத்தை படிக்க தொடங்கவிருக்கும் உங்களுக்கு இது ஒரு பரபரப்பான சாகசம் மிகுந்த கற்றல் பயணமாக இருக்கும் நான் உறுதி கூறுகிறேன். நீங்கள் படிப்பதை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்த தொடங்குங்கள். வெறுமனே ஒன்றை படித்துவிட்டு அதை பயன்படுத்தாமல் இருப்பது அதை படிக்காமலே இருப்பதற்கு சமம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த 7 பழக்கங்களை அடிப்படையாக கொண்டு வாழுவது என்பது என்னை பொறுத்தவரை தொடர்ந்து ஒரு பெரும் போராட்டமாகவே இருந்து வருகிறது. பனிச்சறுக்கு, கோல்ஃப், டென்னிஸ் அல்லது மற்ற பிற விளையாட்டுகளைப் போலவே இதிலும் நீங்கள் தொடர்ந்து மேம்படும் போது நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்களின் தீவிரமும் அதிகரித்து கொண்டே போவதுதான் இதற்கு முக்கியமான காரணம். கொள்கை அடிப்படையில் அமைந்துள்ள இப்பழக்கங்களை நான் என்னுடைய வாழ்க்கை முறையாக ஆக்கிக்கொள்ள நான் ஒவ்வொரு நாளும் உண்மையாக உழைக்கிறேன், உண்மையாக போராடுகிறேன் என்பதால் இந்த சாகசத்தில் பங்கு கொள்ள வருமாறு நான் உங்களையும் அழைக்கிறேன். ஸ்டீஃபன் ஆர் கவி. 1ஆம் பகுதி, கருத்து கண்ணோட்டங்களும் கொள்கைகளும். உள்ளிருந்து துவக்குதல். நெறிப்பிரளாத வாழ்க்கையும் மகத்துவமும் எப்போதும் பின்னிப்பிணைந்தே இருக்கின்றன. டேவிட் ஸ்டார் ஜோர்டான். பெருநிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், குடும்ப அமைப்புகள் போன்றவற்றை சேர்ந்த மக்களுடன் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் பணியாற்றி வந்துள்ளதில் வெளி உலகில் நம்புதற்கரிய வெற்றிகளை குவித்திருந்த, ஆனால் அதே சமயம் தனிப்பட்ட முறையில் மற்றவர்களுடனான ஆரோக்கியமான உறவுகள் குறித்து ஒரு உள்ளார்ந்த பசியுடனும் ஆழ்ந்த தேவையுடனும் போராடி கொண்டிருந்த பல நபர்களை நான் சந்தித்துள்ளேன். அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டுள்ள பல பிரச்சனைகள் உங்களுக்கு பரிச்சயமானவையாக இருக்கக்கூடும் என்பது என் ஊகம். நான் என் தொழில் தொடர்பாக பல இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைந்து வந்துள்ளேன். தொழில் ரீதியாக நான் ஏராளமான வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதற்காக நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் காவு கொடுக்க வேண்டியதாயிற்று. என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் இப்போது எனக்கு அந்நியர்கள் ஆகிவிட்டனர். எனக்கு நானே பரிச்சயமற்றவனாக இருக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே எது முக்கியம் என்பது எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் தேவைதானா என்று என்னையே நான் கேட்டுக்கொள்ள வேண்டியுள்ளது. இவ்வருடத்தில் 5வது முறையாக நான் ஒரு புதிய உணவு கட்டுப்பாட்டை துவங்கியிருக்கிறேன். என்னுடைய எடை அளவுக்கு அதிகமாக இருப்பதை நான் அறிவேன். நான் மாற வேண்டும் என்று உண்மையிலேயே நான் விரும்புகிறேன். அது குறித்த புதிய தகவல்கள் அனைத்தையும் நான் படிக்கிறேன். இலக்குகளை நிர்ணயிக்கிறேன். ஒரு நேர்மறையான மனப்போக்கை கடைபிடிக்கிறேன். என்னால் முடியும் என்று எனக்கு நானே கூறிக்கொள்ளுகிறேன். ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு எல்லாம் பிசுபிசுத்து விடுகிறது. எனக்கு நானே கொடுத்துக்கொள்ளும் எந்த ஒரு வாக்குறுதியையும் என்னால் ஒருபோதும் காப்பாற்ற முடிவதில்லை. திறமையான நிர்வாகம் குறித்து பயிற்சி பட்டறைகள் பலவற்றில் நான் கலந்து கொண்டு பயின்று வந்திருக்கிறேன். என் ஊழியர்களிடமிருந்து நான் ஏராளமானவற்றை எதிர்பார்க்கிறேன். அவர்களுடன் தோழமையாக இருப்பதற்கும் அவர்களை சரியான முறையில் நடத்துவதற்கும் நான் கடினமாக உழைக்கிறேன். ஆனால் அவர்களிடமிருந்து எந்த விசுவாசத்தையும் என்னால் உணர முடிவதில்லை. உடல்நிலை சரியில்லை என்று என்றேனும் ஒரு நாள் நான் வீட்டில் ஓய்வெடுத்தால் அவர்கள் வெட்டி பேச்சில் ஈடுபட்டு தங்களுடைய நேரத்தின் பெரும்பகுதியை விரயம் செய்து விடுவார்கள் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. அவர்கள் சுதந்திரமானவர்களாகவும் பொறுப்பானவர்களாகவும் செயல்பட என்னால் ஏன் அவர்களை பயிற்றுவிக்க முடியவில்லை? அப்படிப்பட்ட ஊழியர்களை என்னால் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? என்னுடைய பருவ வயது மகன் அடக்கமின்றியும் கீழ்ப்படியாமலும் நடந்து கொள்கிறான். அவனுக்கு போதை மருந்து பழக்கம் உள்ளது. நான் எவ்வளவோ முயற்சிக்கிறேன், ஆனால் அவன் என் பேச்சை காது கொடுத்து கேட்பதே இல்லை. நான் என்ன செய்வது? செய்வதற்கு ஏராளமான வேலைகள் இருக்கின்றன. நேரம் மட்டும் ஒருபோதும் போதுமான அளவு இருப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நான் மன அழுத்தத்துடன் போராடி கொண்டிருக்கிறேன். நேர நிர்வாகம் குறித்த பயில் அரங்குகளில் நான் பங்கு கொண்டிருக்கிறேன். திட்டமிடுதல் தொடர்பான பல்வேறு வகையான செயல்முறைகளை நான் முயற்சித்து பார்த்துவிட்டேன். ஒரு சில விஷயங்களில் அவை எனக்கு உதவியுள்ளன என்றாலும் எனக்கு விருப்பமான, மகிழ்ச்சியான, ஆக்கப்பூர்வமான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழுகின்ற உணர்வு மட்டும் எனக்கு ஏற்படுவதே இல்லை. வேலையின் மதிப்பை பற்றி என் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவர்களை ஒரு வேலையை செய்து முடிக்க வைப்பதற்கு அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் நான் கண்காணிக்க வேண்டியுள்ளது. அந்த வேலையின் ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் கூறும் குறைகளை நான் மௌனமாக பொறுத்து கொள்ள வேண்டியுள்ளது. குழந்தைகள் தங்கள் வேலையை மகிழ்ச்சியாகவும் அடுத்தவர் அதை நினைவுபடுத்த வேண்டிய தேவையின்றியும் ஏன் செய்வதில்லை? எனக்கு உண்மையிலேயே ஏகப்பட்ட வேலைகள் இருக்கின்றன. சில சமயங்களில் நான் இப்போது செய்து கொண்டிருக்கும் வேலையை காலப்போக்கில் ஏதேனும் வித்தியாசத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி என்னுள் எழுகிறது.
என் வாழ்வில் உண்மையிலேயே ஒரு அர்த்தம் இருக்கிறது என்றும் இவ்வுலகில் நான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றும் நான் நினைக்க விரும்புகிறேன். என்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் ஓரளவுக்கு வெற்றி பெறுவதையோ அல்லது அங்கீகாரம் பெறுவதையோ பார்த்து புன்னகைத்து உற்சாகமாக நான் அவர்களை பாராட்டுகிறேன். ஆனால் உள்ளுக்குள் நான் புழுங்கி சாகிறேன். நான் ஏன் இவ்வாறு உணர்கிறேன்? நான் ஒரு ஆதிக்கமான ஆளுமையை பெற்றிருக்கிறேன். கிட்டத்தட்ட எந்த ஒரு கருத்து பரிமாற்றத்திலும் அதன் இறுதி விளைவை என்னால் கட்டுப்படுத்த முடியும் என்பதை நான் அறிவேன். பெரும்பாலான சமயங்களில் நான் விரும்பும் அதே தீர்வை மற்றவர்கள் முன்வைக்கும் விதத்தில் அவர்கள் மீது என்னால் தாக்கம் ஏற்படுத்த முடியும். ஒவ்வொரு யோசனைகள் அனைவருக்கும் பலனளிப்பையாக இருப்பதாக நான் உண்மையிலேயே நம்புகிறேன். ஆனால் என்னை பற்றியும் என்னுடைய யோசனைகளை பற்றியும் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நான் சிந்திக்கும் போது அது எனக்கு ஒரு அசௌகரியமான உணர்வை கொடுக்கிறது. என்னுடைய திருமண வாழ்க்கை ஜீவனற்று போய்விட்டது. நாங்கள் சண்டை எதுவும் போட்டுக்கொள்வதில்லை. ஆனால் நாங்கள் இனியும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவில்லை. நாங்கள் திருமண ஆலோசனை பெற்றுள்ளோம். எங்கள் உறவை மேம்படுத்துவதற்கு இன்னும் எண்ணற்ற விஷயங்களை நாங்கள் முயற்சி செய்து பார்த்துள்ளோம். ஆனால் எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த உணர்வை எங்களால் மீண்டும் சுடர்விட்டு செய்ய முடியவில்லை. இவை அனைத்தும் ஆழமான மற்றும் வேதனை தருகின்ற பிரச்சனைகள். தற்காலிக தீர்வுகள் எதுவும் இப்பிரச்சனைகளை களைய உதவாது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நானும் என் மனைவி சான்றாவும் ஒரு விஷயம் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். எங்களுடைய மகன்களில் ஒருவனுக்கு பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை இருந்தது. படிப்பில் அவன் மோசமாக இருந்தான். தேர்வு விதிமுறைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை கூட அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சமுதாய ரீதியாக அவன் பக்குவப்படாதவனாக இருந்தான். அவனுக்கு நெருக்கமானவர்களை அவன் அடிக்கடி தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கி கொண்டிருந்தான். அவன் மிகவும் நோஞ்சானாகவும் ஒல்லியாகவும் இருந்தான். கைகளால் மட்டையை பிடித்து தன்னை நோக்கி எறியப்படும் பந்தை சரியாக அடிக்கக்கூடிய அளவுக்கு கூட அவனுடைய கைகளும் கண்களும் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை. வந்து அவனை நெருங்குவதற்கு முன்பே அவன் தன் மட்டையை சுழற்சி முடித்தான். மற்றவர்கள் அவனை பார்த்து சிரித்தனர். சான்றாவும் நானும் அவனுக்கு உதவ மிகவும் ஆர்வமாக இருந்தோம். வாழ்வின் எந்த பகுதியில் வெற்றி முக்கியமானதாக இருக்கிறதோ இல்லையோ பெற்றோர்கள் என்ற பாத்திரத்தை சிறப்பாக வகிப்பதில் அது மிகவும் முக்கியம் என்று நாங்கள் கருதினோம். எனவே எங்கள் மகனை பற்றி நாங்கள் கொண்டிருந்த மனப்போக்குகளை மாற்றிக்கொள்ள நாங்கள் முயற்சித்தோம். அதோடு நாங்கள் அவனுடைய மனப்போக்குகள் மீதும் நடத்தையின் மீதும் தாக்கம் ஏற்படுத்த முயற்சித்தோம். நேர்மறை மனப்போக்கு உத்திகளை கொண்டு அவனை மனதளவில் உற்சாகப்படுத்த நாங்கள் முயன்றோம். உன்னால் முடியும் என்று எங்களுக்கு தெரியும். உன் கைகளை அந்த மட்டையின் மேல் சற்று உயரத்தில் வை. உன் பார்வை அந்த பந்தின் மீது குவிந்திருக்கட்டும். பந்து உன்னிடம் நெருங்கும் வரை மட்டையை சுழற்றாதே என்று நாங்கள் அவனுக்கு பல்வேறு அறிவுரைகளை அள்ளி வழங்கினோம். அவனிடம் சிறிதளவு முன்னேற்றம் ஏற்படுவதை நாங்கள் கண்டால் கூட அபாரம், இதுபோலதான் தொடர்ந்து செய், உன்னால் முடியும் என்று நாங்கள் அவனை ஊக்குவித்தோம். மற்றவர்கள் அவனை பார்த்து சிரித்த போது நாங்கள் அவர்களை கண்டித்தோம். அவனை தனியாக விட்டுவிடுங்கள், அவனை தொந்தரவு செய்யாதீர்கள், அவன் இப்போதுதான் கற்றுக்கொண்டிருக்கிறான் என்று நாங்கள் அவர்களிடம் கூறினோம். பிறகு எங்கள் மகன் அழுது புலம்பி தன்னால் ஒருபோதும் சரியாக விளையாட முடியாது என்றும் பேஸ்பால் தனக்கு பிடிக்காது என்றும் எங்களிடம் வலியுறுத்துவான். நாங்கள் செய்த எதுவுமே அவனுக்கு உதவியது போல தோன்றவில்லை. நாங்கள் உண்மையிலேயே கவலை கொண்டோம். இது அவனுடைய சுயமதிப்பின் மீது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதை எங்களால் காண முடிந்தது. நாங்கள் நேர்மறையாகவும் அவனை ஊக்குவிப்பவர்களாகவும் அவனுக்கு உதவியாகவும் இருக்க முயற்சித்தோம். ஆனால் தொடர்ச்சியான பல தோல்விகளுக்கு பிறகு இறுதியில் நாங்கள் அவனை ஊக்குவிக்கும் முயற்சிகளை கைவிட்டுவிட்டு சூழ்நிலையை வேறொரு கோணத்திலிருந்து பார்க்க முயன்றோம். அச்சமயத்தில் அமெரிக்கா நெடுகிலும் பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி அளிப்பதில் நான் ஈடுபட்டிருந்தேன். அப்பயிற்சியின் ஒரு பகுதியாக IBM நிறுவனத்தின் நிர்வாகிகள் மேம்பாட்டு திட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஊழியர்களுக்கு கருத்து பரிமாற்றம், கண்ணோட்டம் ஆகிய தலைப்புகளில் மாதம் 2 முறை வழங்கப்பட வேண்டிய ஒரு செயற்திட்டத்தை நான் உருவாக்கி கொண்டிருந்தேன். இது தொடர்பான ஆராய்ச்சியில் நான் மும்மரமாக ஈடுபட்டிருந்த போது கண்ணோட்டங்கள் எவ்வாறு உருவாகின்றன, அவை நாம் பார்க்கும் விதத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றன, நாம் பார்க்கும் விதம் நம் நடத்தையை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது ஆகியவை குறித்து நான் குறிப்பாக ஆர்வம் கொள்ள தொடங்கினேன். இந்த ஆர்வமானது எதிர்பார்ப்பு கொள்கை மற்றும் சுயதீர்க்க தரிசனம் குறித்த ஒரு ஆய்விற்கு என்னை இட்டு சென்றது. அதோடு நம்முடைய கண்ணோட்டங்கள் நம்முள் எவ்வளவு தூரம் ஆழமாக பதிந்துள்ளன என்பதை குறித்த விழிப்புணர்வையும் அது எனக்கு கொடுத்தது. நாம் எந்த லென்ஸின் வழியாக உலகத்தை பார்க்கிறோமோ அந்த லென்ஸையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், நாம் பார்க்கும் உலகை நாம் எப்படி அர்த்தப்படுத்தி கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்து அந்த லென்ஸ் தன் வடிவத்தை மாற்றிக்கொள்கிறது என்றும் அது எனக்கு கற்றுக் கொடுத்தது. IBM நிறுவனத்தாருக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த கோட்பாடுகளை பற்றி நானும் சான்றாவும் பேசிக்கொண்டிருந்த போது எங்கள் மகனுக்கு உதவும் நோக்கத்தில் நாங்கள் மேற்கொண்டிருந்த காரியங்கள் நாங்கள் உண்மையிலேயே அவனை பார்த்த விதத்துடன் இணக்கமாக இல்லை என்பதை நாங்கள் உணரத் தொடங்கினோம்.
எங்களுடைய ஆழமான உணர்வுகளை நாங்கள் நேர்மையாக ஆய்வு செய்த போது அடிப்படையில் எங்கள் மகன் குறைபாடு கொண்டவன், அவன் எப்படியோ பின்தங்கி இருக்கிறான் என்ற கண்ணோட்டம் எங்களிடம் இருந்ததை நாங்கள் உணர்ந்தோம். எங்களுடைய மனப்போக்கின் மீது எங்களுடைய நடத்தையின் மீதும் நாங்கள் அதிக அளவு கவனம் செலுத்திய போது எங்கள் முயற்சிகள் பலனளிக்காமல் போனதற்கு காரணம் எங்களுடைய நடவடிக்கைகளும் வார்த்தைகளும் அவனுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் நோக்கத்தில் இருந்தாலும் நாங்கள் உண்மையில் நீ திறனற்றவன், உனக்கு பாதுகாப்பு அவசியம் என்ற செய்தியைத்தான் அவனுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தோம். சூழ்நிலையை மாற்ற விரும்பினால் நாங்கள் முதலில் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் உணரத் தொடங்கினோம். எங்களை திறமையாக மாற்றுவதற்கு முதலில் எங்களுடைய கண்ணோட்டங்களை நாங்கள் மாற்ற வேண்டியிருந்தது. ஆளுமை மற்றும் நடத்தை நெறிமுறைகள். அதே சமயத்தில் கருத்து கண்ணோட்டம் குறித்த என்னுடைய ஆய்வின் கூடவே 1776 முதலாக அமெரிக்காவில் பிரசுரிக்கப்பட்டு வந்த வெற்றி தொடர்பான எழுத்து படைப்புகள் பற்றிய ஆழமான ஆய்வு ஒன்றிலும் நான் தீவிரமாக மூழ்கி போயிருந்தேன். சுய மேம்பாடு, ஜனரஞ்சகமான உளவியல், சுய உதவி ஆகியவை தொடர்பான நூற்றுக்கணக்கான புத்தகங்களையும் கட்டுரைகளையும் ஆய்வறிக்கைகளையும் நான் படித்தேன். சுதந்திரமான ஜனநாயகமான மக்கள் எந்த விஷயங்களையும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கான திறவுகோலாக கருதினரோ அவை அனைத்தும் என் விரல் நுனிகளில் இருந்தன. வெற்றி குறித்து கடந்த 200 ஆண்டுகளாக எழுதப்பட்டு வந்திருந்த விஷயங்களை நான் ஆய்வு செய்ததில் அதிலிருந்து ஒரு திகைப்பூட்டும் பாணி வெளிவந்து கொண்டிருந்ததை நான் கவனித்தேன். என்னுடைய சொந்த மனவேதனையின் காரணமாகவும் கடந்த பல வருடங்களாக நான் உதவி வந்துள்ள மக்களின் வாழ்க்கையிலும் உறவுகளிலும் நான் பார்த்து வந்திருந்த அதே போன்ற மனவேதனைகளின் காரணமாகவும் வெற்றி தொடர்பாக கடந்த 50 வருடங்களாக எழுதப்பட்டு வந்துள்ள விஷயங்கள் அனைத்தும் மேலோட்டமானவை என்ற உணர்வு எனக்குள் அதிகரிக்க தொடங்கியது. இப்படைப்புகள் அனைத்தும் உத்திகள் மற்றும் உடனடி தீர்வுகளால் நிரம்பி வழிகின்றன. இவை சில தீவிரமான பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வுகளை வழங்குவது போல தோன்றினாலும் அடிப்படையில் இருக்கும் நாட்பட்ட பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் போய்விடுவதால் இப்பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் தலை தூக்கி மக்களை சித்திரவதைக்கு ஆளாக்குகின்றன. இதற்கு நேர்மாறாக முதல் 150 வருடங்களில் வெளிவந்த எழுத்து படைப்புகள் அனைத்தும் நாணயம், பணிவு, நம்பகத்தன்மை, மித உணர்ச்சி, துணிவு, நியாயம், பொறுமை, கடின உழைப்பு, எளிமை, அடக்கம், பொன்விதி போன்ற குணநல நெறிமுறைகள் தான் வெற்றியின் அடிப்படை என்று முழங்கின. பெஞ்சமின் பிராங்கிலினுடைய சுயசரிதை இதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அடிப்படையில் அந்த சுயசரிதையானது சில குறிப்பிட்ட கொள்கைகளையும் பழக்கங்களையும் அவர் தன்னுடைய இயல்போடு ஒருங்கிணைப்பதற்கு மேற்கொண்ட முயற்சியை பற்றிய ஒரு கதையாகும். திறம்பட வாழுவதற்கு சில அடிப்படை கோட்பாடுகள் உள்ளன என்றும் மக்கள் இக்கொள்கைகளை கற்றுக்கொண்டு அவற்றை தங்களுடைய அடிப்படை குணநலன்களோடு ஒருங்கிணைப்பதன் மூலமாகத்தான் உண்மையான வெற்றியையும் நிரந்தரமான மகிழ்ச்சியையும் அவர்களால் அனுபவிக்க முடியும் என்றும் குணநல நெறிமுறை கற்றுக் கொடுத்தது. ஆனால் 1ஆம் உலகப் போர் முடிந்த சிறிது காலத்திற்குள் வெற்றியின் அடிப்படை கண்ணோட்டம் குணநல நெறிமுறையிலிருந்து ஆளுமை நெறிமுறைக்கு மாறியது. வெற்றி என்பது மனிதர்களுக்கிடையே சுமூகமான கருத்து பரிமாற்றத்தை சாத்தியமாக்குகின்ற ஆளுமை. சமூக பிம்பம், மனப்போக்குகள், நடத்தைகள், திறமைகள், உத்திகள் ஆகியவற்றின் ஒரு செயல்பாடாக மாறியது. இந்த ஆளுமை நெறிமுறை குறிப்பாக 2 பாதைகளை தேர்ந்தெடுத்தது. ஒன்று மக்கள் தொடர்பு உத்திகள், மற்றொன்று நேர்மறை மனப்போக்கு. இத்தத்துவத்தில் சிறிதளவு உங்கள் மனப்போக்கு உங்கள் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. புருவத்தை நெரிப்பதை விட உதட்டின் மீது படரும் புன்முறுவல் அதிக நண்பர்களை பெற்றுத்தரும். மனிதனுடைய மனம் எதை நம்புகிறதோ அது அதை அடர்ந்தே தீரும் போன்ற மதிப்புமிக்க மற்றும் உத்வேகமூட்டும் கூற்றுகளில் வெளிப்படுத்தப்பட்டன. ஆளுமை அணுகுமுறையின் பிற பகுதிகள் மற்றவர்களை ஏமாற்றி காரியம் சாதிப்பதற்கு உதவும் வகையில் இருந்தன என்பது மிக தெளிவாக புலப்படுகின்றது. பிறரை தங்கள் மீது விருப்பம் கொள்ள வைப்பதற்கு சில உத்திகளை பயன்படுத்தவும், மற்றவர்களிடமிருந்து தங்களது விருப்பமானவற்றை பெறுவதற்காக அவர்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு விஷயங்களில் போலியான ஆர்வம் காட்டவும் அவை மக்களை ஊக்குவித்தன. மொத்தத்தில் தங்கள் வாழ்வில் காரியங்களை சாதிப்பதற்கு மற்றவர்களை ஏமாற்றுவதற்கும் மக்களை அவை தூண்டின. இதில் சில படைப்புகள் குணநலன்களை வெற்றியின் ஓர் அம்சமாக அங்கீகரித்தன என்றாலும் அதுதான் வெற்றியின் அடிப்படை என்று ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதை ஒரு தனிப்பிரிவாக காட்டின. குணநல நெறிமுறை வெறும் உதட்டளவில்தான் பேசப்பட்டது. மாறாக மற்றவர்கள் மீது தாக்கம் ஏற்படுவதற்கான உடனடி தீர்வு உத்திகள், சக்திமிக்க வியூகங்கள், கருத்து பரிமாற்ற திறமைகள், நேர்மறையான மனப்போக்குகள் ஆகியவற்றுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த ஆளுமை நெறிமுறைதான் நானும் என் மனைவி சான்றாவும் எங்கள் மகனுடைய விஷயத்தில் பயன்படுத்த முயற்சித்த தீர்வுகளுக்கான காரணம் என்பதை நான் உணரத் தொடங்கினேன். ஆளுமை நெறிமுறைக்கும் குணநல நெறிமுறைக்கும் இடையேயான வேறுபாட்டை பற்றி நான் அதிகமாக
சிந்திக்க தொடங்கிய போது எங்களுடைய குழந்தைகளின் நன்னடத்தையின் வாயிலாக சமூகத்தில் எங்களுக்கு நற்பெயர் கிடைத்து கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன். எங்களுடைய கண்ணோட்டத்தில் எங்கள் மகன் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளவில்லை. எங்களை பற்றி நாங்கள் கொண்டிருந்த பிம்பமும் அக்கறையான பெற்றோர்கள் என்ற எங்கள் கதாபாத்திரமும் எங்கள் மகனை பற்றி நாங்கள் கொண்டிருந்த பிம்பத்தை விட அதிக ஆழமாக இருந்தன. அவை எங்கள் மகன் குறித்து நாங்கள் கொண்டிருந்த கண்ணோட்டத்தின் மீது தாக்கம் ஏற்படுத்தின. எங்கள் மகன் தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் பார்த்த விதத்திலும் அதை நாங்கள் கையாண்ட விதத்திலும் எங்கள் மகனின் நலன் குறித்து நாங்கள் கொண்டிருந்த அக்கறையை விட அதிகமான விஷயங்கள் பொதிந்திருந்தன. நானும் சான்றாவும் பேசிய போது எங்களுடைய சொந்த நடத்தை மற்றும் உள்நோக்கங்களின் சக்திமிக்க தாக்கத்தையும் அவனை பற்றி நாங்கள் கொண்டிருந்த கண்ணோட்டத்தையும் பற்றி எங்களுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வு எங்கள் மனத்தை வேதனைப்படுத்தியது. சமுதாயம் தூண்டுகின்ற ஒப்பீடுகள் நாங்கள் ஆழமாக நம்பிய விழுமியங்களுக்கு முரணானவை என்பதையும், நிபந்தனையுடன் கூடிய அன்பிற்கு அவை வழிவகுக்கும் என்பதையும், இறுதியில் அவை எங்களுடைய மகனின் சுயமதிப்பை குறைத்துவிடும் என்பதையும் நாங்கள் அறிந்தோம். எனவே எங்கள் மீது கவனம் செலுத்துவதென்று நாங்கள் தீர்மானித்தோம். அதாவது எங்களுடைய உத்திகளின் மீது எங்கள் கவனத்தை குவிப்பதற்கு பதிலாக எங்களுடைய ஆழமான உள்நோக்கங்களையும் எங்கள் மகனை பற்றிய எங்கள் கண்ணோட்டத்தையும் மாற்றிக்கொள்வதென்று நாங்கள் தீர்மானித்தோம். அவனை மாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக அவனுடைய அடையாளம், தனித்துவம், மதிப்பு ஆகியவற்றை உணர்ந்து கொள்ள நாங்கள் முயற்சித்தோம். ஆழ்ந்த சிந்தனை, விசுவாசம் மற்றும் பிரார்த்தனையின் வாயிலாக எங்கள் மகனை அவனிடமிருந்து தனித்துவமான விஷயங்களின் அடிப்படையில் நாங்கள் பார்க்க தொடங்கினோம். அவன் தனக்கு பொருத்தமான வேகத்தில் உணர்ந்து செயல்படக்கூடிய பல்வேறு ஆற்றல்கள் அவனுக்குள் இருந்ததை நாங்கள் கண்டோம். நாங்கள் அவனுடைய வழியை விட்டு விலகி இருப்பதென்றும் அவனுடைய சொந்த ஆளுமை தானாகவே வெளிப்பட்டு அனுமதிப்பதென்றும் தீர்மானித்தோம். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவனுடைய தனித்துவத்தை வலியுறுத்துவதும், அவனை மதிப்பதும், அவனுடனான நேரத்தை மகிழ்ச்சியாக அனுபவிப்பதும் தான். எங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். அவனை மதிப்பதும் அவனுடனான நேரத்தை மகிழ்ச்சியாக அனுபவிப்பதும் தான் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். எங்களுடைய நன்மதிப்பு எங்கள் குழந்தைகளின் பொறுப்பான நடத்தையை சார்ந்திருக்காத விதத்தில் எங்கள் அணுகுமுறையை நாங்கள் மாற்றிக்கொண்டோம். எங்கள் மகனை பற்றி நாங்கள் கொண்டிருந்த பழைய கண்ணோட்டத்தை ஒதுக்கிவிட்டு விழுமியங்களின் அடிப்படையில் அமைந்த நோக்கங்களை நாங்கள் உருவாக்கிய போது எங்களுக்கு புதிய உணர்வுகள் எழத் தொடங்கின. அவனை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு பதிலாக அல்லது சீர்தூக்கி பார்ப்பதற்கு பதிலாக நாங்கள் அவனை ரசிக்க தொடங்கினோம். அவனை அப்படியே எங்களைப் போல ஆக்க முயற்சிப்பதையும், சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை கொண்டு அவனை எடை போடுவதையும் நாங்கள் நிறுத்தினோம். சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒருவனாக அவனை மாற்றும் நோக்கத்தில் நயமாக அவனை எங்கள் வழிக்கு கொண்டு வர முயற்சிப்பதை நாங்கள் நிறுத்தினோம். அடிப்படையில் அவன் எல்லா விதங்களிலும் தகுதியானவன், தன் வாழ்க்கையை கையாளக்கூடிய திறன் அவனிடம் உள்ளது என்ற கண்ணோட்டத்தில் அவனை நாங்கள் பார்த்ததால் மற்றவர்களின் ஏளன பேச்சிலிருந்து அவனை பாதுகாப்பதையும் நாங்கள் நிறுத்தினோம். அவனுக்கு அதுவரை கிடைத்து வந்திருந்த அப்படிப்பட்ட பாதுகாப்பு இப்போது விலகி கொள்ளப்பட்டதால் முதலில் அவன் சிறிது வேதனையை அனுபவித்தான். இதை அவன் எங்களிடம் வெளிப்படுத்தவும் செய்தான். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் பதில் ஏதும் கூறவில்லை. நாங்கள் உனக்கு பாதுகாப்பளிக்க தேவையில்லை, அடிப்படையில் நீ எல்லா விதத்திலும் கச்சிதமானவன் என்ற செய்தியை மௌனமாக நாங்கள் அவனுக்கு உணர்த்தினோம். பல வாரங்களும் பல மாதங்களும் உருண்டோடிய நிலையில் அவனுள் தன்னம்பிக்கை முளைவிடத் தொடங்கியது. அவன் தன் சொந்த வேகத்தில் மலரத் தொடங்கினான். கல்வியிலும் விளையாட்டிலும் சமுதாய ரீதியாகவும் வழக்கத்தை விட அதிவேகமாக அவன் வளர்ந்தான். வருடங்கள் செல்ல செல்ல மாணவர் அமைப்புகள் பலவற்றில் அவன் தலைமை பொறுப்புகளை வகித்தான். மாநில அளவில் பேசப்பட்ட ஒரு விளையாட்டு வீரனாக உருவானான். படிப்பிலும் தலை சிறந்து விளங்கினான். பிறரை ஏற்காத, அவர்களுடைய மனத்தை கவரக்கூடிய ஒரு ஆளுமையை அவன் வளர்த்து கொண்டான். அச்சுறுத்தாத மற்றும் சகஜமான முறையில் அனைவரிடத்திலும் பழகுவதற்கு அது அவனுக்கு உதவியது. எங்கள் மகனின் சமுதாய ரீதியாக பிரமிக்கத்தக்க சாதனைகள் அனைத்தும் அவன் தன்னை பற்றி கொண்டிருந்த உணர்வுகளின் வெளிப்பாடுதான் என்று நானும் என் மனைவியும் நம்புகிறோம். எனக்கும் என் மனைவிக்கும் இது ஒரு அற்புதமான அனுபவமாக அமைந்தது. எங்களுடைய மற்ற குழந்தைகளை கையாளுவதிலும் எங்களுடைய பிற பாத்திரங்களை வகிப்பதிலும் இது எங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுறுத்தலாகவும் அமைந்தது. வெற்றிக்கான ஆளுமை நெறிமுறைக்கும் குணநல நெறிமுறைக்கும் இடையேயான மிக முக்கியமான வேறுபாட்டை தனிப்பட்ட நிலையில் இது எங்களுக்கு உணர்த்தியது. எங்களுடைய உறுதியான நம்பிக்கையை பைபிள் இவ்வாறு அழகாக வெளிப்படுத்தியுள்ளது. தளரா முயற்சியுடன் உங்கள் சொந்த இதயத்தை தேடி பாருங்கள், ஏனெனில் வாழ்வின் விவகாரங்கள் அனைத்தும் அங்கிருந்துதான் வெளிக்கிளம்புகின்றன. முதன்மை மகத்துவமும் இரண்டாம் பட்ச மகத்துவமும். என் மகனுடனான என்னுடைய அனுபவம், கண்ணோட்டம் பற்றிய என்னுடைய ஆய்வு, வெற்றி தொடர்பாக நான் படித்த நூல்கள் ஆகியவை அனைத்தும் சேர்ந்து என் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை ஏற்படுத்தின.
ஆளுமை நெறிமுறையின் சக்தி வாய்ந்த தாக்கத்தை திடீரென்று என்னால் கண்டுகொள்ள முடிந்தது. அதோடு நான் அறிந்துள்ள உண்மைகளுக்கும், அதாவது என்னுடைய குழந்தை பருவத்தில் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்த விஷயங்கள் மற்றும் நான் கொண்டிருந்த விழுமியங்களுக்கும் தினமும் என்னை சூழ்ந்திருக்கும் உடனடி தீர்வு கோட்பாடுகளுக்கும் இடையே நிலவி வந்த நுட்பமான முரண்பாடுகளை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. நான் கற்றுக்கொண்டிருந்த பலனளிக்க வல்லவை என்று நான் உறுதியாக அறிந்திருந்த விஷயங்கள் இந்த பிரபலமான கோட்பாடுகளுடன் ஏன் முரண்பட்டு நின்றன என்பதை பல வருடங்களாக அனைத்து விதமான மக்களுடனும் நான் பணியாற்றி வந்ததிலிருந்து ஒரு ஆழமான நிலையில் நான் அறிந்து கொண்டேன். ஆளுமை நெறிமுறையின் அம்சங்களான தனிப்பட்ட வளர்ச்சி, கருத்து பரிமாற்ற திறனுக்கான பயிற்சி, தாக்கம் ஏற்படுத்துவதற்கான உத்திகள் மற்றும் நேர்மறையான மனப்போக்கு தொடர்பான பயிற்சிகள் ஆகியவற்றால் பயனில்லை என்று நான் கூறவில்லை. உண்மையில் சில சமயங்களில் வெற்றிக்கு இவை மிகவும் இன்றியமையாதவையா என்று நம்புகிறேன். ஆனால் இவை யாவும் இரண்டாம் பட்ச பண்புநலன்களே அன்றி முதன்மை பண்புநலன்கள் அல்ல. நம்முடைய முந்தைய தலைமுறையினர் அமைத்து கொடுத்துள்ள அடித்தளத்தின் மீது மேலும் கட்டியெழுப்புவதற்கு நம்முடைய மனித திறனை பயன்படுத்துவதில் மும்மரமடைந்துள்ள நாம் நம்முடைய கட்டுமானத்தின் மீது மட்டுமே நம் கவனம் முழுவதையும் குவித்துவிட்டு அதை தாங்கி பிடிக்கின்ற அடித்தளத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டோம். நாம் விதைத்திராத இடங்களிலிருந்து நெடுங்காலமாக நாம் தொடர்ந்து அறுவடை செய்து வந்துள்ளதால் விதைப்பதற்கான தேவையை நாம் மறந்து விட்டிருக்கிறோம். எனக்கு விருப்பமானவற்றை அடுத்தவர்களை செய்ய வைப்பது எப்படி? அவர்களை சிறப்பாக வேலை செய்ய வைப்பது எப்படி? அவர்கள் அதிக ஊக்குவிப்புடன் இருக்கும்படி செய்வது எப்படி? அவர்கள் என் மீது விருப்பம் கொள்ளும்படி செய்வது எப்படி? போன்ற பிற மனிதர்கள் மீது தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வியூகங்களையும் உத்திகளையும் நான் பயன்படுத்த முயற்சிக்கும் அதே நேரத்தில் என் குணநலன்கள் அடிப்படையிலேயே குறையுள்ளவையாக இருந்து வஞ்சகமும் உண்மையின்மையும் அதில் கலந்திருந்ததால் காலப்போக்கில் என்னால் ஒரு வெற்றிகரமான மனிதனாக விளங்க முடியாது. என் வஞ்சகத்தன்மை நம்பிக்கையின்மை வளர்த்தெடுக்கும். அதன் பிறகு நல்ல மனித உறவுகளுக்கான உத்திகள் உட்பட நான் செய்யும் அனைத்தும் சூழ்ச்சி திட்டம் என்ற கண்ணோட்டத்திலேயே பார்க்கப்படும். நோக்கங்கள் எவ்வளவு சிறப்பானவையாக இருந்தாலும், சொல் அலங்காரம் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. குறைவான நம்பிக்கை அல்லது நம்பிக்கையின்மை இருக்கும் இடத்தில் நிரந்தரமான வெற்றிக்கு தேவையான அடித்தளம் இருப்பது சாத்தியமில்லை. அடிப்படை நற்குணங்கள் மட்டுமே உத்திகளுக்கு உயிரோட்டம் அளிக்கின்றன. உத்திகளின் மீது கவனத்தை குவிப்பது என்பது பள்ளிக்கூட வாழ்க்கை நெடுகிலும் அவசரமாக படிப்பதை போன்றது. சில சமயங்களில் நீங்கள் எப்படியோ தேர்ச்சி பெற்று விடுகிறீர்கள். சில சமயங்களில் நல்ல மதிப்பெண்களை கூட பெறுவீர்கள். ஆனால் அன்றாடம் நீங்கள் கொடுக்க வேண்டிய விலையை நீங்கள் கொடுக்காவிட்டால் நீங்கள் படிக்கின்ற பாடங்களில் உண்மையான மேதமையை உங்களால் ஒருபோதும் அடைய முடியாது. கற்றறிந்த ஒரு மனத்தையும் உங்களால் உருவாக்க முடியாது. ஒரு வயலில் அவசரமாக எல்லா வேலைகளையும் செய்ய முற்படுத்தி எவ்வளவு கேலிக்கூத்தாக இருக்கும் என்று எப்போதாவது நீங்கள் நினைத்து பார்த்தது உண்டா? வசந்த காலத்தில் பயிரிட மறந்துவிட்டு கோடைக்காலம் முழுவதிலும் விளையாடிவிட்டு இலையுதிர் காலத்தில் அறுவடைக்கு அவசரப்படுவது நகைப்புரிய ஒரு செயல் அல்லவா? ஒரு வயல் என்பது ஒரு இயற்கையான அமைப்பு. அங்கு அதற்கான விலை கொடுக்கப்பட்டாக வேண்டும். செயல்முறைகள் பின்பற்றப்பட்டாக வேண்டும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை மட்டுமே நீங்கள் எப்போதும் அறுவடை செய்கிறீர்கள். இங்கு சுருக்கு வழி எதுவும் கிடையாது. மனித நடத்தையிலும் மனித உறவுகளிலும் கூட இக்கொள்கை உண்மையானதாக இருக்கிறது. இவையும் அறுவடை விதியின் அடிப்படையில் அமைந்த இயற்கையான அமைப்புகள் தான். குறுகிய காலத்தில் பள்ளிக்கூடத்தை போன்ற ஒரு செயற்கையான சமுதாய அமைப்பில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட விதிகளை எவ்வாறு உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களால் சுலபமாக தேறிவிட முடியும். குறுகிய காலம் மட்டுமே நீடிக்கின்ற பெரும்பாலான உறவுகளில் உங்களுடைய வசீகரத்தாலும் திறமையாலும் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கும் அடுத்தவர்களுடைய பொழுதுபோக்குகள் உண்மையிலேயே உங்களுக்கு ஆர்வம் உள்ளது போல் நடிப்பதன் மூலமாக அவர்கள் உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொள்ளும்படி செய்வதற்கும் ஆளுமை நெறிமுறையை உங்களால் பயன்படுத்த முடியும். குறுகிய கால சூழ்நிலைகளில் பயனளிக்கக்கூடிய விரைவான மற்றும் சுலபமான உத்திகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நீண்டகால உறவுகளில் இந்த இரண்டாம் பட்ச பண்பு நலன்களுக்கு எவ்விதமான நிரந்தர மதிப்பும் இல்லை. இறுதியில் ஆழமான நாணயமும் அடிப்படையான வழிகளும் குணநலன்களும் இல்லாவிட்டால் வாழ்வில் சவால்கள் உங்களுடைய உண்மையான உள்நோக்கங்களை வெளிக்கொண்டு வந்துவிடும். குறுகிய கால வெற்றி தூக்கி எறியப்பட்டு மனித உறவு அங்கு தோற்றுப்போகும். இரண்டாம் பட்ச மகத்துவத்தை கொண்ட பலரிடமும், அதாவது தங்களுடைய திறமைகளுக்கு சமுதாயம் அங்கீகாரம் கிடைக்க பெற்றுள்ள பலரிடம் முதன்மை மகத்துவம் இல்லாமல் போய்விடுகிறது. அவர்களிடம் நற்குணம் இல்லாமல் போய்விடுகிறது. என்றேனும் ஒரு நாள் அவர்கள் கொண்டுள்ள ஒவ்வொரு நீண்டகால உறவிலும் இதை நீங்கள் காணலாம். அந்த உறவு ஒரு வியாபார ரீதியான தொடர்பாகவோ
ஒரு வாழ்க்கை துணைவராகவோ ஒரு நண்பராகவோ அல்லது தன் அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கும் ஒரு பருவ வயது குழந்தையாகவோ இருக்கலாம். ஒருவருடைய நற்பண்புகள் தான் அவரை பற்றி அதிகமாக எடுத்துரைக்கின்றன. வலிமையான குணநலன்களை கொண்டுள்ள ஆனால் கருத்து பரிமாற்ற திறமை இல்லாத மக்களும் இருக்கின்றனர். இதுவும் உறவுகளின் தரத்தை பாதிக்கிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆனாலும் அது ஏற்படுத்தும் விளைவுகள் இரண்டாம் பட்சமானவைதான். சுருக்கமாக கூறினால், நம்முடைய பண்பு நலன்கள் நாம் கூறும் விஷயங்கள் அல்லது செய்யும் காரியங்களை விட அதிகமாக நம்மை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்றன. அது நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். சிலருடைய பண்பு நலன்களுக்காக நாம் அவர்களை முழுமையாக நம்புகிறோம். அவர்கள் திறம்பட பேசுகிறார்களோ இல்லையோ, மனித உறவுகளை மேம்படுத்துவதற்கான உத்திகள் அவர்களிடம் இருக்கின்றனவோ இல்லையோ, நாம் அவர்களை முற்றிலுமாக நம்புகிறோம். அவர்களுடன் இணைந்து வெற்றிகரமாக செயல்படுகிறோம். வில்லியம் ஜார்ஜ் ஜோர்டான் இவ்வாறு கூறியுள்ளார்: நல்ல விஷயங்களை அல்லது கெட்ட விஷயங்களை செய்வதற்கான சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவன் தன்னுடைய வாழ்வின் மூலம் ஏற்படுத்துகின்ற அமைதியான மறைமுகமான கண்களுக்கு புலப்படாத தாக்கம்தான் அது. அவன் உண்மையிலேயே யாராக இருக்கிறானோ அதன் நிரந்தர வெளிப்பாடு தான் அது. அவன் யாராக இருப்பதாக நடிக்கிறானோ அதன் வெளிப்பாடு அல்ல அது. ஒரு கருத்து கண்ணோட்டத்தின் சக்தி. அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் 7 பழக்கங்கள் மனித ஆற்றலுக்கான அடிப்படை கொள்கைகளை உள்ளடக்கியுள்ளன. இப்பழக்கங்கள் யாவும் அடிப்படையானவை, முதன்மையானவை, நிரந்தரமான மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் அடிப்படையாக விளங்குகின்ற சரியான கொள்கைகளை உட்கிரகித்துக் கொள்ளுவதை இவை குறிக்கின்றன. ஆனால் இந்த 7 பழக்கங்களை நாம் உண்மையிலேயே புரிந்து கொள்வதற்கு முன்பு நம்முடைய சொந்த கருத்து கண்ணோட்டங்களையும் ஒரு கருத்து கண்ணோட்டத்தில் ஒரு மாற்றத்தை எவ்வாறு ஏற்படுத்துவது என்பதை பற்றியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். குணநல நெறிமுறையும் ஆளுமை நெறிமுறையும் சமுதாய ரீதியான கருத்து கண்ணோட்டங்களுக்கான எடுத்துக்காட்டுகள். கண்ணோட்டம் என்பது இவ்வுலகை நாம் பார்க்கும் விதத்தையும் அதை பார்த்து புரிந்து கொள்ளும் விதத்தையும் அதை அர்த்தப்படுத்திக் கொள்ளும் விதத்தையும் குறிக்கிறது. கருத்து கண்ணோட்டங்களை நாம் இங்கு வரைபடங்களாக பார்ப்பது அவற்றை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு எளிய வழி. வரைபடம் என்பது பிராந்தியம் அல்ல என்பது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான். ஒரு வரைபடம் என்பது ஒரு பிராந்தியத்தின் சில குறிப்பிட்ட அம்சங்களின் விளக்கம்தான். ஒரு கருத்து கண்ணோட்டம் என்பதும் துல்லியமாக அதேதான். அது வேறு ஏதோ ஒன்றின் ஒரு கோட்பாடு, ஒரு விளக்கம் அல்லது ஒரு மாதிரியாகும். சிகாகோ நகரில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நீங்கள் செல்ல விரும்புவதாக வைத்துக் கொள்ளுவோம். நீங்கள் விரும்பும் அந்த இடத்தை சென்றடைவதற்கு சிகாகோ நகரின் தெருக்களை பற்றிய ஒரு வரைபடம் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். ஆனால் ஒரு தவறான வரைபடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக வைத்துக்கொள்ளும். அச்சில் ஏற்பட்ட ஒரு பிழையால் சிகாகோ என்று தலையிடப்பட்ட வரைபடம் உண்மையிலேயே டெட்ராய்ட் நகரின் வரைபடமாகும். இந்த வரைபடத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்ல முயற்சிப்பது எவ்வளவு விரக்தியையும் கால விரயத்தையும் ஏற்படுத்தும் என்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? உங்கள் நடத்தையை சரி செய்வதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடும். நீங்கள் தளராமல் இன்னும் அதிக கடினமாக முயற்சிக்கக்கூடும். உங்கள் வேகத்தை 2 மடங்கு அதிகரிக்கக்கூடும். ஆனால் தவறான இடத்திற்கு விரைவாக சென்று சேர்வதற்கு மட்டுமே உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு உதவும். உங்கள் மனப்போக்கின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடும். நீங்கள் இன்னும் அதிக நேர்மறையாக சிந்திக்கக்கூடும். ஆனாலும் சரியான இடத்திற்கு உங்களால் வந்து சேர முடியாது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் கூட இருக்கலாம். ஏனெனில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும் வகையில் உங்கள் மனப்போக்கு அவ்வளவு நேர்மறையானதாக மாறிவிட்டிருக்கும். விஷயம் என்னவென்றால், நீங்கள் திக்கு தெரியாமல் இன்னும் சுற்றி கொண்டிருப்பீர்கள். உங்கள் மனப்போக்கோ அல்லது உங்கள் நடத்தையோ அடிப்படை பிரச்சனைக்கான காரணம் அல்ல. தவறான வரைபடம் உங்கள் கையில் இருப்பதுதான் உங்கள் பிரச்சனைக்கான காரணம். இதோட இன்னைக்கான பார்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.